மோடி அவர்களால் மேற்கு வங்கத்தில் தரையிறங்க முடியல, பேசவே முடியல அப்படின்னு செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது ரெண்டு விதமாக இருக்குது. சம்பவம் நடந்தது உண்மை. மோடி அவர்கள் திட்டமிட்டபடி போய் பாஜக கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ண முடியலையா, மேற்கு வங்கத்தில் அவ்வளோ பெரிய சதி நடக்குதா அவருக்கு எதிராக, பிரதமருக்கே இப்படியா அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசினா, அதனுடைய பின்னணி பார்த்தா பாதி வழியில் பிரதமர் நேராக ஃபாரின் போயிட்டு வந்ததும் அவருக்கு அடுத்து என்ன எலெக்ஷன் தான். அசாமுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் நேற்றைக்கு போயிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் போய் ரெண்டு இடத்துல அவர் வேணும். ஒரு இடத்துல பேரணியாக போகிறது அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது. இன்னொரு இடத்துல அவர் போய் உரையாற்றுறதுன்னு ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டுறாங்க. இதில் இது கடைசி நேரத்தில் திட்டமிடப்பட்டது. அப்புறம் அவர் போகிறதுக்கு தான் பேரணியே. முதல்ல அந்த ஃப்ரண்ட்ல மம்தா பானர்ஜி எஸ்ஐயா இருக்கிறதுல ஒரு பேரணி போட்டு ஒரு இதை போட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு போட்டி செய்வோம், தானிக்கு தீனி அப்படின்ற மாதிரி இறங்கியதாக பார்க்கப்பட்டது. பேரணி அதுக்கு பின்னாடி வரும். இந்த பக்கம் பேரணி முடிச்சுட்டு அங்கேயே தாமதம் ஆயிடுச்சுன்னா ஒரு அசாம் போயிட்டு வந்ததாக தகவல். அப்போ இங்கேருந்து கிளம்பலாம்னா விமானம், ஹெலிகாப்டர், தனி ஹெலிகாப்டர் கிளம்பிருச்சு. பட் அதுக்கு மேலே ஒரு கட்டத்தை தாண்டி பனி ஹெவியாக இருக்குது, வெதர் சரியில்லை, போக முடியாது அப்படின்ட்டு ஃப்ளைட்டை திருப்பிடுறாங்க. திரும்ப கொல்கத்தாக்கே விமான நிலையத்திற்கு பிரதமரை கொண்டு போய் விடுறாங்க. அவரால் வேறு வழி இல்லை. ரோடு வழியாக போகலாமான்னு பார்த்தா பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அங்கே போராட்டங்கள், கோபேக் மோடி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மோடிக்கே இந்த நிலைமையா? மோடிக்கே இந்த நிலைமை. ஏன்னா தமிழ்நாட்டில் அவருக்கு கோபேக் மோடி நடந்தது இல்லையா, ஐஐடியில் போகிறதுக்கு வெளியில் போராடுறாங்கன்னு இன்னொரு பக்கம் சுவத்தை உடச்சிக்கிட்டு அது வழியாக பாதுகாப்பு வாகனங்களோட போகலையாங்கிற மாதிரி அங்கே கோபேக் மோடி. அதில் கோபேக் மோடியை திரிணாமுல் கட்சி நடத்தியதை தாண்டி மத்வா கம்யூனிட்டி நடத்தியிருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும். ஒரு சமூகமே எதிராக உங்களை நம்பி எங்களுக்கு நீங்கள் குடியுரிமையை உறுதி பண்ணுறேன்னு சொன்னதை நம்பி உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு முறை திரும்ப ஓட்டு போட்டு எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு பெருமளவுக்கான போஸ்டர்கள், எதிர்வினைகளை அவங்க தான் ஆற்றிருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ திரிணாமுல் கட்சி ஒரு பக்கம், இவங்க வாக்குறுதி கொடுத்து அந்த சமூகத்தினர் மத்வா கம்யூனிட்டி, மத்வா நாமசூத்ரா அந்த கம்யூனிட்டி, அவங்க நாமசூத்ரா கம்யூனிட்டி ஒரு பக்கம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு எதிரான எஸ்ஐஆர் போராட்டங்கள் பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைக்கும் எஸ்ஐஆர் எந்த லெவலுக்கு அங்கே சீரியஸாக போயிடுச்சுன்னா, இங்கே நிலைமையை சமாளிக்க முடியல, துணை இராணுவ படையை அனுப்புங்கள்னு தேர்தல் ஆணையரில் ஞானேஷ்குமார் தலைமையில் இவங்க கொல்கத்தாக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இராணுவ படையை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதுகிற லெவலுக்கு இருக்குது. அந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி உறுதி பண்ண முடியாது, ரோடு வழியாக போகாதீங்கன்னு அவருடைய பாதுகாப்பு படையினரை மறுத்துட்டாங்க. ஸோ பிரதமர் வேறு வழி இல்லாமல் இதில் ஏர்போர்ட்டில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து ஆன்லைன்லேயே பேசக்கூடிய உரையாக, ஏன்னா கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கிறாங்க, பெருங்கூட்டம். எனவே அப்படியான விஷயமாக போயிருக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, அவர் அங்கே பேசுகிறார். ஏறத்தாழ நம்ம விஜய் சொன்னார்ல, சிஎம் சார் உங்களுக்கு எதாவதுன்னா நீங்கள் என்கிட்ட மோதுங்க, என் தொண்டர்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரியான ஒரு டோனை வேறு ஸ்கிரிப்டில் பிரதமர் பேசுகிறார். மம்தா பானர்ஜி உங்களுக்கு நான் எதிரியாக இருக்கலாம், என் கட்சி எதிரியாக இருக்கலாம், ஆனால் அப்பாவி மக்களை நீங்கள் ஏமாத்தாதீங்க, அவங்கள வதைக்காதீங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பஞ்செல்லாம் பேசி பல விஷயங்களை பேசி ரொம்ப மோசமாக இருக்குது. யார் எதிர்கட்சி இல்லை யார் பிரதமர்னு நமக்கு சுத்தமாக புரியாத நிலைமைக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவில் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு பிரதமருடைய கூட்டத்தில் அப்படி நடப்பதுங்கிறது உள்ளபடியே ஏற்கத்தக்கது அல்ல. என்னன்னா, நான் முன்னாடி சொன்னது போல் அவர் வெஸ்ட் பெங்காலில் பேசுகிறாரு, ஒரு நாள் முன்னாடி தான் செய்தி போகுது, பிரதமருக்கு 2 கூட்டம் போட்டிருக்கோம், அங்கே பேரணி போக போகுது அப்படிங்கிறது. அவர் முந்தின நாள் லேண்ட் ஆகிறார், ஃபாரின் ட்ரிப் போயிட்டு 3 நாட்கள், 15, 16, 17, 18 அவர் ரிட்டன் வந்துடுறாரு. 3 நாடுகள், ஜார்டன், எத்தியோப்பியா, ஓமன் போயிட்டு இறங்கி அடுத்த நாள் சில அலுவல்கள் டெல்லியில் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் கிளம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது பிரதமர் ஒரு நாள் முன்னாடி சொல்கிறாங்கன்னா நீங்கள் கூட்டத்தை கூட்டணும். வெறும் அந்த மாவட்டத்துக்காரன் மட்டும் வந்தான்னா பத்தாது, மற்ற அண்டை மாநிலங்களில் மாவட்டங்களில் இருந்தெல்லாம் உள்ள ஆட்களை கூப்பிட்டு வரணும். அப்போ சரியான அளவுக்கான ஏற்பாடுகள், அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறதோ இல்லை கூப்பிட்டு வர்றது, இல்லை மொபைல் டாய்லெட்ஸ், இந்த ஏற்பாடுகள் இதெல்லாம் துரித கதியில் நடக்குது. அப்படியாக ஒரு 4 மாவட்டங்கள் தள்ளி ஒரு டீமை கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க காலையிலேருந்து வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இயற்கை உபாதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரயில்வே லைன் பக்கம் ஒதுங்கலான்னு போயிருக்கிறாங்க. ட்ரெயின் அடித்து 4 பேர் அங்கேயே உயிரிழப்பு அப்படிங்கிறது மஹுவா மைத்ரா அந்த ஃபோட்டோஸே பகிர்ந்துருந்தாங்க. இது பெரிய செய்தியாக அங்கே மாறுது. மஹுவா மைத்ராவினுடைய அந்த ஃபோட்டோ, இந்த உயிரிழப்பு சம்பவம், மோசமான சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் பேரணி நடத்திருக்கீங்க, இதுக்கு இரங்கல் தெரிவிக்கலை அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு பொலிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் அவங்க வைக்கிறாங்க. அங்கே விஜயாவை மோடி அவர்கள் மாறிட்டாரா? 4 பேர் இங்கே இப்படி உயிரிழந்திருக்கிறாங்க. ஒருவர் கிரிட்டிக்கலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, அவருக்கு ரொம்ப சீரியஸாக இல்லைனாலும் ட்ரெயினில் நீங்கள் அடித்தா என்ன ஆகுங்கிறது இருக்குல்ல, அப்படியான சூழலில் இருக்காங்கன்னு வரும்போது அப்போ அந்த இடம்
ஒரு பிரதமருடைய கூட்டத்தை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு மொபைல் டாய்லெட் உங்களால் வைக்க முடியாதா? ஏன்னா பெரிய மைதானங்கள் இருக்கலாம், கவர்மெண்ட் கட்டித்தர முடியாது. நீங்கள் அந்த இடத்துல மம்தா பானர்ஜியினுடைய சதினோ இல்லை எதுவும் போட முடியாது. நம்ம கிளைம் பண்ணுறோம் இந்தியாவிலேயே திறந்த வெளியில் மலஜலம் கழிக்கிறவர்கள் இல்லை, ஓப்பன் டிஃபிகேஷன் இல்லைன்னு ஒரு பக்கம் கிளைம் பண்ணுறோம். அது உண்மையாங்கிறது வேற கேள்வி. இந்த மாதிரியான கூட்டங்கள் பண்ணும்போது நீங்கள் எப்படி அதுக்கு ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் போது தான் பாஜக பொறுப்பாளர் பதிவு பண்ணுறார், போதுமான நேரம் இல்லை, நான் எங்களுக்கு கடைசி நிமிஷத்தில் சொல்லி இருந்தவங்களை பிடிச்சி நாங்கள் கூப்பிட்டு வந்தோமே தவிர உங்களுக்கு உணவுலேருந்து அத்தனையுமே கூட அவசர கதியில் ஏற்பாடு பண்ண முடியாமல் இங்கே வந்து பார்த்துக்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு ஊர்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்தவங்க பதிவு பண்ணுறாங்க. அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கடைசி நேரத்தில் தான் க்ரௌடை ஏற்றுறோம், வேறு வேறு இடத்துல இருந்து ஆளை கூப்பிட்றோன்னு சொன்னாங்களே தவிர எங்களால் நாங்கள் பேரணிக்கான அந்த பிளானு எந்த வழி என்ன ஏதுங்கிறத பார்க்குறதா இல்லை இவங்களுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறதா எவ்வளோ தரத்தை கடைசி நேரத்தில் செய்ய முடியுங்கிறாங்க. அப்போ முழுக்க முழுக்க உங்களுடைய அஜாக்கிரதை என்பதும் அதில் பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கிறது. பிரதமர் அவருடைய மேற்கு வங்க கூட்டம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பல தடைகள் அதை தாண்டி அவர் பொலிட்டிக்கலி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற சூழல் தான் அங்கே நிலவுது. ஆனால் இது ஒரு பின்னடைவாகத்தானே இருக்கும் பிஜேபிக்கு. ஏற்கனவே அங்கே அடுத்தது ஆட்சியை நாங்கள் தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருந்த அமித்ஷா அவர்கள், அது வேற துணை இராணுவ படை சுட்டு வீழ்த்தும்னெல்லாம் பாஜகவினுடைய தலைவர் பேசியிருந்தார். அப்போ அந்த விதத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்த்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது கள சூழலும் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக தான் இருக்கிறது. 21 பிரதமர் அதே நம்பிக்கையை தான் வெளிப்படுத்தினார். 3வது முறையாக மம்தா பானர்ஜி வரமாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசினார். அவர் ஆக்சுவலாக கடைசி நேரத்தில் பிரதமர் மோடி பண்ண ஒரு தப்பு, அந்த முறையை மம்தாவை கொஞ்சம் எல்லாம் அவர் பேசிட்டார். அது பர்சனல் அட்டாக்காக பார்க்கப்பட்டது. அங்கே போய் தேர்தல் பிரச்சார பொது கூட்டத்தில் தீதி ஓ தீதி அப்படின்னு கொஞ்சம் கலாய்ச்சி, தீதினா அங்கே இது தானே சகோதரி தானே, எக்கோ ஓ எக்கோங்கிற மாதிரி அக்கா என்னக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கலோக்கியலாக பேசினார். அந்த ஊரில் அவங்க அடிப்படையில் காளியை கும்பிடக்கூடியவர்கள். ஒரு பெண் அவங்க ஒரு சிங்கிள் விமனாக இருக்கிறாங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க. நம்ம ஊர் பொண்ணை வேற அசலூர்காரன் இப்படி அவமானப்படுத்தலாமாங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டும் அது அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது மம்தாவை. இந்த சமயத்தில் அதுவே அவங்களுக்கு அந்த சமயத்தில் அந்த கடைசி ஃபேஸ் லீக்குங்கிறது பெரிய அளவுக்கான ஒரு ஸ்வீப்பாக மம்தா பானர்ஜிக்கு மாறிச்சு. போன எலெக்ஷனில் ஏறதாழ அங்கே இருக்கக்கூடிய 100 தொகுதிகள் வரைக்கும் பல இடங்களில் பிஜேபிக்கு பூத் ஏஜென்ட்டே இல்லாத சூழல் இருந்தது. இப்போ அவங்க அதை வளர்த்துருக்குறாங்க. பூத்துகளுடைய எண்ணிக்கை ஏறி இருக்குது. அரௌண்டு 90,000 பூத்துகள் வரைக்கும் அங்கே வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஆனாலும் இன்னும் அவங்களால ஊடுருவ முடியாத தொகுதிகள்னு பலது இருக்குது. இப்போ எஸ்ஐஆர் ஏறத்தாழ 2 கோடி வாக்குகள் வரை காலி செய்ய வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் 58-59 லட்சம் தானே. அதுதான் முக்கியம். என்னென்னா அந்த 58 லட்சம்ங்கிறது இதுவரை நீக்கப்பட்டிருப்பது. அது கம்ப்ளீட்டாக உயிரிழந்தவர்கள், வேறு இடத்திற்கு போனவர்கள், டபுள் என்ட்ரி இதெல்லாம் நீக்கிட்டாங்க. ஒரு 1,36 லட்சம் வாக்கு பெண்டிங்கில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே 97 லேக்ஸ் நீக்கியாச்சுனாலும் இதில் சிலதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணதுலேயே ஃபர்தர் டாக்குமெண்ட்ஸை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா அதை என்னென்னு சொல்கிறாங்க, மேப்பிங் வித் ப்ரோஜெனி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இப்போ ஒருவருக்கு இருக்கிறது, அவர் அவருக்கு ஓட்டர் ஐடியை காட்டி இல்லை இவங்க கேட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை காட்டிட்டார். ஆனால் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு உறவினராக இருந்த நெருங்கிய உறவினர் இங்கே தான் இருந்தார், அவர் இந்தியர் தாங்கிறதுக்கு ஆவணங்களை கொடுன்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும், இப்போ ஒரு 50 வயதான ஒருவருக்கு எஸ்ஐஆரில் ஒரு பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட டேட் ஆஃப் பர்த்தை கேட்டால் பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஆளை உங்களுக்கு நாமினியாக காட்டணும்ல, உங்கள் அப்பா அம்மாவை தான் காட்டணும். அவங்க பேர் 2004 லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா 50 வயது ஆன நபர் 2020 அவர் லிஸ்ட்ல இருந்திருப்பார்ல, 20 இருப்பாரு, 4லையுமே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஊர் மாறி இருக்காருங்கிறதுனால ஒரு வேளை இங்கே இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சிட்டிசன் இல்லை, நீங்கள் நாமினியாக வர்றதுக்கு காரணமான உங்களுடைய பெற்றோர் சிட்டிசனாக இருந்தார். உங்கள் அப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு வாங்கன்னா 50 வயசுக்காரர் அவங்க அப்பா பர்த் சர்டிஃபிகேட் கேட்க போவார். 80 வருஷத்துக்கு முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட் கான்செப்ட் இருந்துச்சா, பதிவு பண்ணுறது எத்தனை, இன்ஸ்டியூஷன் டெலிவரி, மருத்துவமனைகளுக்கு போய் பிரசவங்கிறதே உங்களுக்கு 30 வருட கான்செப்ட். அதிலே ஒரு 25-30 வருஷமாக தானே அது ரொம்ப பரவலாக பெருமளவுக்கு எல்லோரும் போகக்கூடிய சூழல் இருந்தது. இதெல்லாம் நீங்கள் எங்கே பதிவு பண்ணாங்க, என்ன இருந்தது? பலருக்கும், அதாவது நான் சொல்கிறது 50 வயதில் இருக்கக்கூடிய கேட்டகரியிலே பலருக்கும் ஹெட் மாஸ்டர் போட்டது தான் டேட் ஆஃப் பர்த்து. அப்படியெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட்லாம் இல்லை.
பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது வாத்தியார் சரின்னு 6 வயசு ஆயிடுச்சு அந்த பக்கத்து சுற்றி காலத்தோடு போடு அப்படின்னு 6 வயசு ஆயிடுச்சுன்னு போட்டுட்டு அவர் கொடுத்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் பேரை மாற்றி ஹெட் மாஸ்டர் போட்டு பேரே மாறினேன் டீமெல்லாம் பெரிய டீம் இருக்குது. நீங்கள் இவங்கக்கிட்ட எதை எதிர்பார்ப்பீங்க, என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இவங்க கொண்டு போகணும். இப்படி 1.36 கோடி பேர். தம்பி நீ சில ப்ரூஃபெல்லாம் கொடுக்குற, உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்தியர்களாக இல்லாமல் இங்கே கொண்டு வந்து சட்டவிரோதமாக உள்ளே வந்துட்டு உனக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தா என்ன பண்ணுறது தம்பின்னு சந்தேகத்தில் ஒரு 1.36 கோடி இருக்கிறது. அது இன்னும் கிளியர் இல்லை, இன்னும் 1 வாரம் இருக்குது. இவங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதாவது இவர் இங்கே இருந்தாருங்கிறதுக்கு அத்தாட்சி இருக்குது, இதற்கு முன்பு இருந்ததுக்கு இல்லை, நாங்கள் சந்தேகப்பட்டால் நீக்கலாம்ங்கிற ஷரத்து உள்ளே இருக்காங்கிற கேள்வி இருக்குது. அப்போ இன்றைக்கி நிலுவையில் இதை அதாவது இவர்களுடைய குடும்பத்தினரை பேக் ட்ராக் பண்ண முடியல அப்படிங்கிற சூழலில் மேற்கு வங்கத்தில் 1.36 கோடி வாக்குகள் ஹோல்டில் இருக்குது. என்ன முடிவு வேணாலும் எடுக்கப்படலாம், மொத்தமொத்தக்கு வெளியே போடப்படலாம், இல்லை இது மட்டும் போதும் இவங்க இருந்தால் நிரூபித்தாலே போதும் நிப்பாட்டப்படலாம், பாதியை சேர்க்கலாம், என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம். இந்த பால் இஸ் இன் தி எலெக்ஷன் கமிஷன்ஸ் கோர்ட்டுங்கிற இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முழுமையான லிஸ்ட் அங்கே 26 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க்லோடு தாங்க முடியலன்னு கடந்த 2 நாட்களாக மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டம் பிஎல்ஓக்கள் அது அதாவது பார்ஷியலி நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுறோன்னு முழு பணி இதை விடலை, ஆனால் எங்களுக்கு கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னு பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி போய் தேர்தல் ஆணையத்து அலுவலகத்திலே படுத்து தூங்கி எந்திரிச்சு நாங்கள் வந்து தர்ணா பண்ணுறோன்னு ஒரு 20 பேர் போய் படுத்து 2-3 வாரத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த இது நடந்த பிறகு அப்போயே கூடுதல் பாதுகாப்பு போலீஸ் கமிஷனர்லேருந்து வாங்கினாங்க. டிசம்பர் 18ஆம் தேதி 3 நாளைக்கு முன்னாடி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கடிதம் எழுதுகிறார், எங்களுக்கு செக்யூரிட்டி த்ரெட் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது பிரதமர் ரோடு வழியாக போகிறதுக்கு செக்யூரிட்டி த்ரெட்டுங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படுக்கப்படாட்டி போங்க, எங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கொல்கத்தா அலுவலகத்துக்கு தயவு செய்து துணை இராணுவ படையை அனுப்புங்கள், இம்மீடியட்டாக நீங்கள் அனுப்பணும், எங்களால் சமாளிக்க முடியல. ஏற்கனவே அந்த உள்ளே போய் 10 பேர் படுத்து தூங்கி போராட்டம் பண்ணாங்களே பிஎல்ஓக்கள், அதுக்கு சிட்டி கமிஷனர்கிட்ட நாங்கள் கேட்டு செக்யூரிட்டி வாங்கியிருக்கோம். பட் இது 10 எங்களுக்கு தெரியல. அடிக்க வர ஆளுங்கட்சிக்காரனாக இருந்தால் ஆளுங்கட்சி போலீஸ் எப்படி பார்க்குங்கிறது இருக்குல்ல, இதை அவர் லெட்டரில் போடலை. பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா தாக்க வர்றவன் ஆளுங்கட்சிக்காரனாக இருந்தால் மம்தா பானர்ஜி கீழே இருக்க போலீஸ் என்ன பண்ணுவோம்? அவங்கள பூரா தடுக்குமா? உள்ள முடிஞ்ச வரைக்கும் அடிச்சுட்டு போய் நான் டீ குடிக்க போன இடத்துல வந்து பல நேரங்களில் நீங்கள் அந்த மாதிரியான செட்டப் எல்லாம் நடக்கும். மேற்கு வங்கம் தேர்தல் வன்முறைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பழக்கப்பட்ட ஒரு மாநிலம். நம்ம அந்த தரட்டையும் யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மிக கடுமையான சூழல் சிக்கல் அங்கே மாறி இருக்குது. அந்த 1.36 கோடி என்ன ஆகும்? ஏன்னா நீங்கள் எஸ்ஐஆரில் அந்த 2ஆம் காலம் 3ஆம் காலம் யார் ஃபில் பண்ணுங்கிற அந்த சிக்கல் இருக்கு இல்லையா? இப்போ இன்னைக்கு 20 வயசு 30 வயசு இருக்கிறவங்க அவங்க பெற்றோர்களுடைய ஓட்டர் ஐடி எண்ணிக்கையை உள்ளே சேர்த்துடலாம். அப்படி பிள்ளைகள் அங்கே இல்லை, வேறு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிட்டாங்க, இல்லை வெளிநாடு போயிட்டாங்க, இல்லை பிள்ளைகளே இல்லாமல் தனித்து இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த யாரை நாமினியாக போட முடியுங்கிற கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்குது. ஒரு பெரிய செக்ஷன் அதில் அடி வாங்கும். இது போக பீகாரை போலவே மேற்கு வங்கமும் புலம்பெயர் தொழிலாளர்கள் கூடுதலாக கொண்ட மாநிலம்தான். அந்த சிக்கல்கள் இருக்குது. இப்போ இப்படியான விஷயம்லாம் வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு மேற்கு வங்கத்தில் இதுவரை இல்லாத தேர்தல் வன்முறையை நோக்கி நகருமோங்கிற அச்சத்தையும் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இல்லை அங்கே வந்து இப்போ மதுவா கம்யூனிட்டி இருக்குது, மதுவா கம்யூனிட்டிக்கெல்லாம் நாங்கள் தந்துடுவோம், ஒரு சிக்கலும் இல்லைன்னு சொல்லி இவங்க தனியாக முகாம்கள் அமைச்சு காசெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. மஞ்சள் பேப்பரில் எல்லாம் எழுதி கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மதுவா கம்யூனிட்டி தேர்தல் கமிஷனுக்கு எதிராக மோடிக்கு பாஜகவுக்கு எதிராக திரண்டிருப்பதற்கான காரணம் ரொம்ப முக்கியமானது. மத்துவா கம்யூனிட்டிங்கிறவங்க அவங்க வந்து அதில் பல சமூகங்களுடைய கூட்டம், அந்த நாமசுந்தரா கம்யூனிட்டிக்குள்ளே மத்துவா கம்யூனிட்டியும் வராங்க. அவர்கள் குறித்த குறிப்பு என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து கங்கை கரையினுடைய ஓரம் அப்படியே பயணப்பட்டு போய் அங்கே மீன்பிடி தொழிலோ இல்லை மற்ற விஷயங்களை செஞ்சுட்டு நாடோடி சமூகமாக போய் ஒரு இடத்துல இருந்து, இப்போ நமக்கு வடமாநில தொழிலாளர்கள் பொம்மை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்க ஒவ்வொரு ஊராக வருவாங்க, ஒரு 2 மாதம் கேம்ப் மாதிரி 45 நாள் போடுவாங்க, அங்கேயே தனி பொருட்கள்லாம் செஞ்சு கைவினை பொருட்களை விற்றுட்டு 45 நாள் கழித்து கேம்பு காலி பண்ணிட்டு வேறு ஊருக்கு போவாங்க. இன்றைக்கும் சில ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு ஒட்டுமொத்த சமூகம்னு சொல்ல முடியாது, ஒரு 10-15 குடும்பங்கள்ங்கிற மாதிரிலாம் அவங்க வருவாங்க. அந்த விற்கிறதுல பகிர்ந்து எடுத்துப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சு செய்கிறத பகிர்ந்து எடுத்துப்பாங்க, அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்கிற மாதிரியான ஒரு சமூகம். அந்த மாதிரி கங்கைப்புறை ஓரம், கங்கை நதிக்கரையினுடைய ஓரமாக இங்கேருந்து அவங்க கங்கை பாயறதுன்னு பங்களாதேஷ் வரைக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருந்த சமூகமாக அந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க.
நம்ம நாடுகளெல்லாம் இப்போ தானே பிரித்தோம், 47க்கு பிறகு தானே. அந்த சமூகம் அந்த கங்கையினுடைய கரை ஓர பகுதிகளெல்லாம் விரைவி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பங்களாதேஷ்லேயும் ஒரு பெரிய செக்ஷன் இருந்திருக்கு, இங்கே மேற்கு வங்கத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க. இவங்க வந்து அவங்கள நாங்கள் இங்கேயே வந்து உங்களுக்கு மீனவர்களை பழங்குடியின சமூகமாக சேர்க்கணுங்கிற அந்த ஒரு கிளைம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு இல்லையா. அவங்க அப்படியான ஒரு இதுக்குள்ளே இருந்தாலும் இந்துக்களாக அவங்க ரிலேட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் தனி அடையாளங்க, நாம சுத்துறாங்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் இருக்குது. ப்ளஸ் அந்த மேற்கு வங்கம் அவங்கள இப்போ அவங்க நாடோடி சமூகத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவே இந்த ஊரில் தான் இருந்தாருன்னு சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. இது ரொம்ப பேசிக்காக ஒரு சாமானியன் பார்வையிலேருந்து நம்ம கேட்குறது. இதில் என்ஆர்சி இந்த விஷயங்கள் சிக்கலாக இருக்குது. ஏன்னா மேற்கு வங்கத்தில் அங்கே இருக்க முடியாது அப்படின்னுட்டு அவன் அங்கே ஹிந்துவாக பார்க்குறான். இது முஸ்லீம் மெஜாரிட்டி நாடு, இவங்க ஹிந்துவும் இல்லைங்கிறாங்க, ஆனால் இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு கம்யூனிட்டியோட பேரை தான் சொல்கிறாங்க. நான் அங்கே நீ இந்த மண்காரன் இல்லைன்னு பார்க்குறான். இவங்க அங்கேருந்து வந்தவர்களெல்லாம் நான் என்ஆர்சி வாங்கி கொடுத்து உங்களுக்கு குடியுரிமை வாங்கி தரேன்னு பிஜேபி திரும்ப திரும்ப பெரிய ப்ராமிசஸை கொடுத்துருக்கு. அந்த கம்யூனிட்டியுடைய வாக்குகளை குறிவைத்து பல வேலைகளை பார்த்துருக்குறாங்க. இத்தனை தேர்தல் ஓட்டு போட்ட பிறகு எஸ்ஐஆரில் நீ குடிமகன் தாங்கிறதுக்கு என்ன வச்சுருக்கே, உங்கள் அப்பாவோட டாக்குமெண்ட்டை கொடுன்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? அப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கு ஓட்டு கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. ஓட்டே இல்லைன்னு நம்ம கம்யூனிட்டிக்கு ஒட்டு மொத்தமாக இல்லாமல் ஆகிட போதோங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. அப்போ திரும்ப திரும்ப பாஜக நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த 2 தேர்தல்களாக நம்மளோட ட்ராவல் பண்ணுவோன்னு சொன்னது இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற கேள்வி வருது. குடியுரிமை வாங்கி தரேன்னு சொல்லி தான் அங்கே கேம்ப் நடத்தி வசூல் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க, பெரிய அளவுக்கான வசூல். அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பாஜக எம்பியினுடைய அலுவலகமே முகாம் அலுவலகம் போட்டு செஞ்சாங்க. ஏரியா வைஸாக கேம்ப்பு போட்டு அவருடைய இதுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அவ்வளோ கேம்ப் ஆஃபீஸர்ஸ் போட்டு 500 ரூபாயோ 600 ரூபாயோ 800 ரூபா வரைக்கும் 800 ரூபா கொடுத்தா ஓட்டுரிமை இல்லை குடியுரிமையே நிச்சயம்னு ஒரு வசூலில் போட்டதெல்லாம் பார்க்குறோம். நான் கேரண்டி லெட்டர்லாம் நான் உனக்கு கேரண்டி லெட்டர்லாம் கொடுக்குறேன், கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்ட்டு கட்டாயம் இதில் வருங்கிறதுக்கு உனக்கு அத்தாட்சி எல்லாம் கொடுக்குறேன், 800 ரூபாயை வாங்கிட்டுலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் போய் கேள்வி கேட்பான், நீ பணம் வாங்கினது கூட விடு, இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறான். அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு எனக்காக வந்து நீ ஏன் பேசலை, அப்போ இவ்வளோ நாள் எங்களை ஏமாத்திருக்குங்களா எங்களுடைய சமூகத்தின்னு அவன் கேள்வி எழுப்புறான். இதற்கு அவர்களுக்கு பதில் இல்லாமல் இருக்காது. இதுக்கு நல்ல விஸ்வ இந்து பரிஷத் வேறு விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சென்சஸ் எடுக்கப்படுத்து 27 8 அதிகாரிகள் வந்தால் நீங்கள் இந்துக்கள்னு தான் சொல்லணும். இதெல்லாம் இப்போ முக்கியமாக அவனுக்கு ஓட்டு இருக்கா, அவனை உள்ள நீ சேர்ப்பியா இல்லையா, முகாமில் கொண்டு போய் அடைக்க போறியா, இவ்வளவு கேள்விக்கு பதிலை கொடுக்காம நீங்கள் வந்து இப்போ 2011 இதுலேயே பலரும் இந்துக்கள் இல்லைன்னு பழங்குடியினர் சொல்லிட்டாங்க. பல சமூகங்கள் அப்படி சொன்னதுனால சிறிய சமூகங்கள்லாம் பழங்குடியினர்கள் எல்லாம் இந்துக்களுக்குள்ளே வராமல் அதர்ஸில் போயிட்டாங்கன்னு இவர் வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் எதுக்கு குறுக்கு சாலை ஓட்டுறீங்க? இந்த மாதிரி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. மேற்கு வங்கம் மோடி நினைத்ததை போல் பீகாரில் ஜெயித்த உடனே கங்கை இங்கேருந்து தான் போகுது, அப்படியே அடுத்து வங்காளம் தான் அப்படின்னாரு. அவ்வளோ எளிமையாலாம் விட முடியாதுங்கிற இடத்துல மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. ஒரு வேளை 2 கோடி வாக்குகள் வரைக்கும் டிஸ்இன்ஃப்ரான்ச்மெண்ட் ஆகுது. அங்கே ஏறத்தாழ 7.25 கோடி வாக்காளர்கள் ஆச்சு அப்படின்னா நம்ம எதிர்பாராத மிகப்பெரிய கலேபரம், அங்கே சமூக பதற்றம் ஏற்படுங்கிறத நம்ம வருத்தத்தோடு பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து பேசுவோம். மேற்கு வங்கம் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இந்த எஸ்ஐஆர் மூலமாக என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசுவோம். இன்னொரு காணொலி சந்திப்போம்.